வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் 6ஆம் ஆண்டில் இருக்கிற சிறுவர் பாடல் உண்டு இசை பயில்வோம் என்ற பாடலை கற்றுக்கொள்வோம். இது எங்கட ஈழத்தமிழ் கலைஞரான பொன் ஸ்ரீ வாமதேவன் சார் இயற்றியிருக்கிறார். ராகம் சங்கராபரணம், தாளம் ஆதி. பொன் ஸ்ரீ வாமதேவன் சார் இது மாத்திரமில்லை, இன்னும் நிறைய பாடல்கள் இயற்றியிருக்கிறார். எங்களோட ஆசிரியர் கீதம் எல்லாமே பொன் ஸ்ரீ வாமதேவன் சார் தான் எழுதி இசையமைச்சு எங்களோட ஆசிரியர் சமூகத்துக்கு தந்திருக்கிறார். ஓகே, நீங்கள் 6ஆம் ஆண்டாக இருக்கிறபடினால இந்த சங்கராபரணம் என்ற ராகம் சம்பந்தமான பூரண விளக்கம் தந்தாலும் உங்களுக்கு அது பெருசாக விளங்கி கொள்கிற சத்துவம் கிடையாதுன்றபடியினால ஆரோண அவரோணகத்தை பாடிட்டு நாங்கள் பாட்டை படிப்போம். 7ஆம் ஆண்டுக்கு வரைக்குள்ள சங்கராபரணம் சம்பந்தமான ஓரளவான விளக்கம் தாரன். இப்படியே வளர 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 பூரண விளக்கம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வசதியாக இருக்கும். சரி கமா பத நீசா, சரி கமா பத நீசா, சாணி தப மகரிசா, சாணி தப மகரிசா. இது 29வது மேளகர்த்தா ராகம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எங்களோட 72 மேளகர்த்தாக்களுக்குள்ள 29வது மேளகர்த்தா ராகம். ஓகே, நாங்கள் இப்போ பாட்டை பார்ப்போம். சரி கம பாதனி, சரி கம பாதனி, சசனி தபா, சசனி தபா, சாணி சபத பமக, சாணி சபத பமக, கமகரிசா, கமகரிசா, சரி கம பதனி சாணி தபா, சரி கம பதனி சாணி தபா, சாணி சபத பமக, கமகரிசா, சாணி சபத பமக, கமகரிசா. சரி, இப்போ நாங்கள் இதுக்கு சாகித்யத்தை பாடி பார்ப்போம். நான் ஸ்வரத்தை பாடுறேன், அதுக்கு கீழே இருக்கிற சாகித்யத்தை நீங்கள் பாடுங்க. சரி கம பாதனி, இசை பயில்வோம் ஸ்ருதி, சரி கம இசை பயில்வோம், அப்படி வருமா? சரி கம பாதனி, இசை பயில்வோம் ஸ்ருதி, இசை பயில்வோம் ஸ்ருதி, சாணி தபா லயமுடனே, சாணி சபத பமக, இறைவனின் புகழ் மிகு, கமகரிசா, கீதம் பாடுவோம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பாடுவோமா? இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே, இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே, இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே, இறைவனின் புகழ் மிகு கீதம் பாடுவோம், இறைவனின் புகழ் மிகு கீதம் பாடுவோம். இப்போ தாளத்தோட பாடுவோம். பிள்ளைகள், ஆதி தாளம் போடுறத இப்போ நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 8. ஆதி தாளத்தில் ஒரு லகுவும் 2 துருதமும் வரும். அப்போ முதல் தட்டி 3 விரல்ன்றது லகுவும், தட்டி
தட்டி திருப்பி தட்டி திருப்புறது துருதம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்துருக்கா போட்டு பார்ப்போம். 1 2 3 4 இது இவ்வளவும் லகு. 5 6 இது முதலாவது துருதம். 7 8 இது இரண்டாவது துருதம். ஆகவே 1 2 3 4 5 6 7 8 இதுதான் ஆதிதாளத்தின் ஒரு ஆவர்த்தனம். சரி பிள்ளைகள், இதை நீங்கள் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் படிக்க போகிற சிறுவர் பாடலோட சேர்த்து இதை போட்டு பழகி கொள்ளுவோம். இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே, இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே, இறைவனின் புகழ் மிகு கீதம் பாடுவோம், இறைவனின் புகழ் மிகு கீதம் பாடுவோம். இப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து பாடுவோம். இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே, இறைவனின் புகழ் மிகு கீதம் பாடுவோம். சரி, இப்போ நாங்கள் சரணத்தை படிப்போம். பாபத பமகம பசனித பாப, பாபத பமகம பசனித பாப, பசனித பாப, பாபத பமகம பாபத பமகம பசனித பாப, பசனித பாப, தானி சனித பாப, தானி சனித பாப, கரி பம கரி சா, கரி பம கரி சா, தானி சனித பாப, தானி சனித பாப, கரி பம கரி சா, கரி பம கரி சா, பாபத பமகம பசனித பாப, பாபத பமகம பசனித பாப, தானி சனித பாப, கரி பம கரி சா, தானி சனித பாப, கரி பம கரி சா. இப்போ ഇതിന്റെ சாகித்யத்தை பாடுவோம். நான் ஸ்வரம் பாடுறேன், நீங்கள் சாகித்யம் பாடுங்கவா. பாபத பமகம கீதம் வாத்தியம் ரெண்டும் பசனித பாப, சங்கீதமாகும் தானி சனித பாப, ஏழு ஸ்வரங்களால் கரி பம கரி சா இசையுருவாகும். பாபத பமகம கீதம் வாத்தியம் ரெண்டும் பசனித பாப, சங்கீதமாகும் தானி சனித பாப, ஏழு ஸ்வரங்களால் கரி பம கரி சா இசையுருவாகும். இப்போ அந்த லைன் 2 சேர்த்து பாடுவோம். கீதம் வாத்தியம் ரெண்டும் சங்கீதமாகும், ஏழு ஸ்வரங்களால் இசையுருவாகும். கீதம் வாத்தியம் ரெண்டும் சங்கீதமாகும், ஏழு ஸ்வரங்களால் இசையுருவாகும். இப்போ பல்லவியையும் இந்த ஒரு சரணத்தையும் பாடுவோம் தாளத்தோட. இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே, இறைவனின் புகழ் மிகு கீதம் பாடுவோம். இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே,
பாடுவோம். கீதம் வாத்தியம் ரெண்டும் சங்கீதமாகும். 7 ஸ்வரங்களால் இசையுருவாகும். கீதம் வாத்தியம் ரெண்டும் சங்கீதமாகும். 7 ஸ்வரங்களால் இசையுருவாகும். இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே. இறைவனின் புகழ் மிகு கீதம் பாடுவோம். இப்போ இந்த கீதம் வாத்தியம் ரெண்டும் சங்கீதமாகும் என்ற அந்த நொட்டேஷனுக்கு பாடலை சீராய் நடத்திடும் தாளம், தாளத்தின் அங்கங்கள் லகு, திருதம், அனுத்ருதம் என்ற வரியை நான் ஸ்வரம் பாடுறேன், நீங்க சாகித்யம் பாடுவோம். பாப்பத பமகம பாடலை சீராய் சசனித பாப்பா நடத்திடும் தாளம் தானி சனித பாப்பா தாளத்தின் அங்கங்கள் கரி பம கரி சா லகு திருதம் அனுத்ருதம் பாப்பத பமகம பாடலை சீராய் பசனித பாப்பா நடத்திடும் தாளம் தானி சனித பாப்பா தாளத்தின் அங்கங்கள் கரி பம கரி சா லகு திருதம் அனுத்ருதம். இப்போ தாளத்தோட பாடுவோம். பாடலை சீராய் நடத்திடும் தாளம் தாளத்தின் அங்கங்கள் லகு திருதம் அனுத்ருதம். பாடலை சீராய் நடத்திடும் தாளம் தாளத்தின் அங்கங்கள் லகு திருதம் அனுத்ருதம். இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே. இறைவனின் புகழ் மிகு கீதம் பாடுவோம். இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே. இப்போ முழுவதுமாக ஒரு தடவை பாடுவோம் தாளத்தோட. இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே. இறைவனின் புகழ் மிகு கீதம் பாடுவோம். இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே. இறைவனின் புகழ் மிகு கீதம் பாடுவோம். கீதம் வாத்தியம் ரெண்டும் சங்கீதமாகும். 7 ஸ்வரங்களால் இசையுருவாகும். கீதம் வாத்தியம் ரெண்டும் சங்கீதமாகும். 7 ஸ்வரங்களால் இசையுருவாகும். இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே. இறைவனின் புகழ் மிகு கீதம் பாடுவோம். பாடலை சீராய் நடத்திடும் தாளம் தாளத்தின் அங்கங்கள் லகு திருதம் அனுத்ருதம். பாடலை சீராய் நடத்திடும் தாளம் தாளத்தின் அங்கங்கள் லகு திருதம் அனுத்ருதம். இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே. இறைவனின் புகழ் மிகு கீதம் பாடுவோம். இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே. ஓகே பிள்ளைகள், இதை நீங்கள் திருப்பி 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 கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள்.